வணக்கம் மக்களே, இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி, அப்புறம் நாளைக்கு நைட்டு கிரகணங்க, சந்திர கிரகணம். எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு தெரியலைங்க. சரி, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னு தான். நைட்டு 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 1:30 மணிக்கு மிட் நைட் 1:30 மணிக்கு தான் முடியுதுங்க. நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அதாவது கிரகணத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது, அப்புறம் கிரகணம் முடிஞ்ச பிறகு வீடு வாசல்லாம் கழுவி சுவாமியெல்லாம் அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன். சரி, உங்களை எத்தனை பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துடலாங்களா? வாங்க. சிம்பிளாக தாங்க சமைச்சிருக்கேன். இன்றைக்கி என்னமோ தெரியல, ரொம்ப முட்டி வலிக்குது. சரி, ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு வெந்தயக்கீரை குழம்பு துவரம்பருப்பு போட்டு தாங்க கடைஞ்சிருக்கேன். அதுக்கு நெய் உருக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கீரை குழம்புக்கு மேட்சிங்காக வாழைக்காய். நல்லா எங்கள் நாத்தனார் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க. எங்கள் வாழை மரம் கட்டியிருப்பாங்கள்ல, பிஞ்சு வாழைக்காவாக கொடுத்தாங்க. அதனால் நிறையவே போட்டு வாழைக்காய் வறுத்துட்டேன். அப்புறம் சாதம் ரெடியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பசுமாட்டு தயிர் நல்லா க்ரீமியாக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தால கொஞ்சம் ஃபேட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுங்க. அப்புறம் நேற்று ஓணம் சத்யா நான் 2 ஹோட்டல் வாங்கி ரிவ்யூ மாதிரி போட்டிருக்கேங்க. கீழே லிங்க் தரோம், பார்க்காதவங்களாம் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அம்மா, இது உங்களுக்கெல்லாம் தோத்துப்படாது. நீங்கள் எப்பயும் போல் 2 சீரீஸ், கோவில் கதைகள், அப்புறம் சமையல் இதே பண்ணுங்கம்மா அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்ததுனாலும் ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.